சுப்பிரமணியபுரம் படத்துல 2 காலகட்டத்த காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு 80ஸ்ல நடக்கிற மாதிரியும், பிரசன்ட் லைஃப் வந்து 2008ல நடக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ 80ஸ்ல நடக்கிறது வந்து பேக்கிரவுண்ட்ல அவ்ளோ டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் மதுரையில எடுக்கிறதுனால, மதுரையில என்னென்னலாம் ஃபேமஸா இருக்குதோ, அதெல்லாம் டைட்டில் கார்டு போடும்போதே காமிச்சிருப்பாங்க. 80ஸ் காலகட்டத்துல வந்து அவங்களுடைய காஸ்டியூம் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய காலர் வச்ச ஷர்ட் போட்டிருப்பாங்க. பேண்டோட பாட்டம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லேடீஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி தாவணியிலயும், சாரிலயும் தான் இருப்பாங்க. நம்பர் சுத்துற டெலிஃபோன்ஸ் யூஸ் பண்றது, கனவு வந்து லைன் போடும்போது ஸ்கேல் யூஸ் பண்ணாம ஒரு மரக்கட்டைய வச்சு தான் லைன் போடுவாரு. இந்த சின்ன பையன் ஓட்டிட்டு வர சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல டிவி பார்க்கறது, ஏதாவது ஒரு புது படம் வந்துச்சு அப்படின்னா, அந்த படத்த தெரு தெருவா வண்டியில கட்டி ப்ரொமோட் பண்றது. டிஏஎஸ் ரத்தினம் பட்டணம் பொடி, கோயில் திருவிழாவுக்கு குழாய் வச்சு ரேடியோ செட்டு கட்டுறது. அந்த காலத்துல மதுரையை யார் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்களுடைய பேர் தான் பஸ்லயுமே இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல பஸ்ல வந்து பாண்டியன்ங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 80ஸ்ல வண்டிகளுடைய நம்பர் பிளேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கும். ஒயிட் கலர்ல தான் நம்பர் பிளேட் இருக்கும். அதையுமே இந்த படத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர்னு 80ஸ் காலகட்டத்துல தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதையுமே இந்த ஆட்டோல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன பெட்டி கடையில ₹1 கொடுத்து பிரைஸ் கார்டு வாங்குவோம். அந்த நம்பர்ல என்ன பிரைஸ் விழுந்திருக்கோ அதை எடுத்துட்டு போகலாம். ஸோ அதையுமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சிவாஜி நடிச்ச கௌரவ மூவி, கமல் நடிச்ச 16 வயது நிலை, ரஜினி நடிச்ச காளி, முரட்டுக்காலை இந்த மாதிரி மூவி எல்லாமே 73ல இருந்து 80ஸ் காலகட்டம் வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள். ஸோ அந்த படத்த எல்லாமே இந்த படத்துல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம யாருடைய ஃபேனா இருக்கிறோமோ, நம்மளுடைய பேர்ல நமக்கு பிடிச்ச நடிகருடைய பேர சேர்த்துக்குவோம். ஸோ அதையுமே இந்த முரட்டுக்காலை போஸ்டர்ல ஒரு சில பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பேர் கூட ரஜினி பேரையும் சேர்த்து போஸ்டர்ல இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேக்கிரவுண்ட்ல சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ஜெய் சசிகுமார் நடிச்சு 2008ல ரிலீஸ் ஆன படம் சுப்பிரமணியபுரம். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்போ இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெய்யோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அழகர்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துடைய டைரக்டர் சசிகுமார் வந்து நினைத்தாலே இனிக்கும் படத்துல ரஜினியும் கமலும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துல அழகருடைய கேரக்டரும் பரமனுடைய கேரக்டரும் டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்துல கமல் வந்து ஒரு லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியான ஒரு ஆளா இருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயுமே அழகருடைய கேரக்டருக்கு மட்டும் லவ் போர்ஷன் இருக்கும். அதே மாதிரி ரஜினி வந்து நினைத்தாலே இனிக்கும் படத்துல ரஜினியோடைய கேரக்டர் ஒரு ரகடு பாயா இருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் பரமனுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் ரகடு பாயா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அழகரும் பரமனும் சித்தனுடைய கடையில உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப டைம காட்டும்போது காலையிலயும் சாயந்தரமும் டைம் காட்டியிருப்பாங்க. இந்த டைம் யாருக்காண்டி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அந்த கிளாக்குக்கு பக்கத்துல பவுடர் இருக்கும். அதே மாதிரி நல்வரவுன்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. பவுடர் வந்து மோஸ்ட்லி லேடீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு வரப்போறாங்க அப்படிங்கிறத அந்த பவுடர் மூலமாவே காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து அழகருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரியும், பரமனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. 2 பேரும் 2 சீனா தனித்தனியா காட்டாம அதாவது கன்டினியூவா காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அழகர் வந்து பாத்ரூம்குள்ள போகிற மாதிரியும், அதே மாதிரி பரமனுடைய வீட்ல பாத்ரூம்ல இருந்து வெளியில வர மாதிரியும் கன்டினியூவா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் மூலமாவே அழகரும் பரமனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அழகருடைய அம்மா வந்து எப்போதுமே சாப்பிடும்போது தான் ஏதாவது வேலைக்கு போ, சம்பாரி அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு 4, 5 சீன் தான் வருவாங்க. அந்த 4, 5 சீனுமே வந்து சாப்பாடு குடுக்குற மாதிரியும், எப்போதுமே அழகர வந்து வேலைக்கு போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டரே டிசைன் பண்ணியிருப்பாங்க. லாட்ஜ்ல கனகு வந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப பழனிச்சாமிய போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப அழகர் தான் அந்த இடத்துல ரொம்ப பேசுவாரு. செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஏன் பேசுறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் அவங்க வீட்டு பொண்ண லவ் பண்றதுனால அழகர் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப காசி வந்து கொஞ்சமா தான் பேசுவாரு. அவர் வந்து பணத்துக்காண்டி பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பரமன் வந்து எதையுமே பேசியிருக்க மாட்டாரு. ஸோ அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அழகர் வந்து ஓகே சொன்னதுனால தான் அழகர் கூட பரமன் துணையா நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல அழகர் கிட்ட பரமன் வந்து இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிப்பாரு. அழகரும் பரமனும் ஒரு கட்டத்துல ஜெயில மாட்டிக்கிருவாங்க. வெளியில எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ள ரவிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வெளியில எடுத்து விடுவாரு. ஸோ ஆரம்பத்துல பழக்கத்துக்காண்டி தான் ஒரு கொலையை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரவி
ரவியோட பழக்கத்துக்காண்டி தான் இன்னொரு கொலையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அழகருடைய பழக்கத்துக்காண்டி பரமன் வந்து கனக கொல்லுவாரு. சோமு வந்து கனகுக்காண்டி பரமன கொல்லுவாரு. அதே மாதிரி டம்காவும் வந்து காசிய துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு பழகுன ஆளுங்கள நீ கொன்னுட்ட அப்படிங்கிறதுக்காண்டி பரமனுக்காக, அழகருக்காகவும் காசிய டம்கா தான் கொல்லுவாரு. ஸோ ஒவ்வொரு கொலையுமே வந்து பழக்கத்துக்காண்டி தான் கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரீ கிளைமாக்ஸ்ல துளசியும் அழகும் தனியா மீட் பண்ணி பேசுவாங்க. அப்ப தான்கிட்ட கத்தி இல்லன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. கனகு வந்து நீ குடும்ப மானத்த காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரோ, அப்பதான் வந்து ஏமாத்திட்டா, துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அடி வாங்கி சாகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல லாங் ஷாட்டா காமிக்கும்போது ஒரு பக்கம் மரங்கள் எல்லாம் அசையும், அழகர் கொன்னுகிட்டு இருக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் துளசிய கனகு வந்து கூட்டிட்டு போறதையும் ஒரே நேரத்துல லாங் ஷாட்ல காமிப்பாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பரமனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய அண்ணன் வீட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே அவங்க அண்ணனும், அண்ணியும் பரமன திட்டுவாங்க. பொறுப்பா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா என்னதான் திட்டினாலுமே சூடு சொரணை இல்லாம வடையெடுத்து சாப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அண்ணி வந்து தலையில அடிச்சு இதெல்லாம் திருந்தவே திருந்தாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பரமன் வந்து அது எப்படி உன்ன மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஏன் நாங்களும் நல்லா தானே இருக்கிறோம். எங்களையும் பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் திருவிழா பாட்டுல பொம்பள பிள்ளையோடைய சடைய புடிச்சு இழுத்து வம்பிழுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பரமன் வந்து லேடீஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு ரகடு பாயா நடந்துக்கிறதுனால இவரை எந்த பிள்ளைகளுக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல பரமன் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே தீப்பெட்டி பத்த வச்சு சிகரெட் அடிக்க மாட்டாரு. டம்கா தான் வந்து சிகரெட்டை பத்த வைக்கிற மாதிரி ஒவ்வொரு சீன்லயுமே காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சிகரெட்ட பத்த வைக்கிற அந்த கங்கு வந்து ஃப்ரேம விட்டு வெளியில போயிடும். அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல பரமனுக்கு சிகரெட்ட பத்த வச்சுட்டு மிச்சம் இருக்கிற தீய அவருக்கே சிகரெட்ட பத்த வைப்பாரு. இந்த ஒரு சீன்ல 2 கையிலுமே சீட்டு இருக்கும். அதனால டம்கா தான் வந்து சிகரெட்ட பத்த வைப்பாரு. ஸோ ஒவ்வொரு சீனுக்குமே சிகரெட்ட பத்த வைக்கிறதுக்குமே சின்ன சின்ன டீட்டெயிலிங் வச்சிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சசிகுமாருக்கு வந்து சிகரெட் அடிக்க தெரியாதாமா. அதனால பத்த வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குது. ஸோ அதனாலதான் டம்கா மூலமா சிகரெட்ட பத்த வச்சிருக்காங்க. பரமன் வந்து கத்திய கயிறால சுத்தி கொண்டுட்டு வருவாரு. கிளப்புக்கு வரும்போதும் அந்த கத்தி எடுக்கும் போதும் கையில கயிறு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சீன்ல அழகரை தான் அடிப்பாங்க. பரமன் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடிச்சிருவாரு. அழகர் வந்து பொம்பளை கால்ல விழுந்து உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ அதை கேட்டு பரமன் வந்து ஒரு 4-5 ஆளை போட்டு தள்ளிடுவாரு. அழகருக்கு ஒண்ணு அப்படின்னா பரமன் வந்து போட்டு தள்ளிடுவாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் முன்னாடியே இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல கனகு வந்து அழகரை கொன்றுப்பாரு. அதனால பரமன் வந்து கனக கொல்லுவாரு. இந்த சீன்ல பரமனும் அழகரும் கனக கொல்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. அது தெரியாம அவருடைய இன்னொரு அண்ணன் மேல கத்தி பற்றும். அப்ப கொலை பண்ணிட்டு அவங்க போகிற வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள்ல போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சுப்பிரமணியபுரம் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மாமன்னன் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சுப்பிரமணியபுரம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.